அவர்கள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரக்கூடிய ஒருவர் தான் கீதா ஜீவன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அமைச்சராகவும் பல திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கான நம்பிக்கைக்குரிய எத்தனையோ திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்தி தந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழக பாரம்பரியத்திலே வந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரி. அவருடைய தந்தை தலைவர் கலைஞர் அவர்களுடைய முரட்டு பக்தர் என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் பெரியசாமி அவர்கள், அவருடைய மகளுக்கு மீண்டும் இங்கே உங்களுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தந்திருக்கிறார்கள். அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓட்ல வெற்றி. நன்றி. கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. வெற்றி பெற்ற ஒரு உணர்வே இன்று எனக்கு வந்திருக்கிறது. நம்முடைய அமைச்சர் கீதா ஜீவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இங்க தெரிவிச்சுட்டேன். அவங்களுக்கு மட்டும்தான் வாழ்த்து, உங்களுக்கு எல்லாம் இல்ல. ஏன்னா போய் வேலை செய்யணும் ஒழுங்கா, சரியா? ஒழுங்கா தேர்தல் முடிகிற வரைக்கும் எல்லாரும் கவனமாக கண்ணும் கருத்துமாக எல்லாரும் வேலை செய்யணும் அப்படிங்கறத நான் இங்கே உங்க அத்தனை பேரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இங்க நிறைய சகோதரிகள் வந்திருக்கீங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடுத்து நம்முடைய ஆட்சி வந்தவுடன் மகளிர் உரிமை தொகையாக தந்து கொண்டிருக்கக்கூடிய 1000 ரூபாயை 2000 உயர்த்தி தருகிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அதே போல சுய உதவி குழுக்களிலே இருக்கக்கூடிய சகோதரிகள் சுய தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு மானியத்தோடு 5 லட்சம் ரூபாய் வழங்குகிறேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். நீங்க ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய 8000 ரூபாய்க்கான கூப்பன், அந்த 8000 ரூபாய்க்கான கூப்பனை ஆட்சி வந்த பிறகு அரசு உங்களுக்கு தரும். அந்த கூப்பனை உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் விரும்பிய கடையில் கொண்டு போய் கொடுத்து உங்கள் வீட்டில் உங்களுக்கு எந்த வேலை கஷ்டமாக இருக்கோ அதுக்கு உதவியாக எந்த உபகரணம் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது பேங்க் அக்கௌண்ட்லலாம் போட்டு பேங்க்ல வந்து பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அங்கேருந்து டெல்லியிலேருந்து வாங்கிட்டு போக மாட்டாங்க. நேராக காசு உங்களுக்கு, இல்லைன்னா வேற செலவுக்குன்னு வேற யாரும் வாங்க முடியாது. சகோதரிகளுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி உங்க வேலை சமையல் நேரத்தை மிச்சம் பண்ணணும்னு 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் கொடுத்தாங்க, அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு உங்களுடைய வேலை சுமையை குறைப்பதற்காக இந்த 8000 ரூபாய் கூப்பனை உங்களுக்காக வழங்குகிறார்கள். ஆட்சி வந்தவுடன் அந்த கூப்பன் உங்களுக்கு உங்கள் கைகளிலே வந்து சேரும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிப்பதற்காக, கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக 1000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் புதல்வன் புதுமை பெண் என்ற அந்த திட்டத்தின் வழியாக ஆட்சிக்கு மறுபடியும் வந்தவுடனே அது 1500 உயர்த்தி வழங்கப்படும். அது மட்டும் இல்லை, படித்து முடிச்சுட்டு வேலை தேடுவாங்க பிள்ளைங்க, ஒரு 2-3 மாதம் ஆகும். அந்த நேரத்தில் அவர்களுக்கு நல்ல வேலையாக கிடைக்கிறதுக்கு பயிற்சிகள் நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக பயிற்சி வழங்கப்படும். அந்த பயிற்சி அளிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1500 ரூபாய் வழங்கப்படும். காலை உணவு திட்டம் இப்போ 5வது வகுப்பு வரை காலை உணவு திட்டம் வழங்கப்படுகிறது. ஆட்சி வந்த உடனே 8வது, எல்லாம் 8 இல்லை, 8000 ரூபாய் கூப்பன். அதுவும்
8வது வரை உயர்த்தி அவர்களுக்கும் நீட்டித்து காலை ஆட்சியும் 8. சரி, அதனால எல்லாமே உங்களுக்கான திட்டங்களை உருவாக்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு பலமாக அவருடைய ஆட்சி தொடர வேண்டும். நிறைய தொழிற்சாலைகளை, தொழில் முதலீடுகளை தூத்துக்குடிக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறார்கள். வென்ஃபாஸ்ட் 18 மாசத்துல முடிச்சு அந்த மிகப்பெரிய ஒரு முக்கியமான தொழிற்சாலை இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய முதலீடுகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. இனிமேல நிறைய தொழிற்சாலைகள் தூத்துக்குடிக்கு வரும், நல்ல தொழிற்சாலையா வரும். அதனால அது மட்டும் இல்லை, தொழிற்சாலை வந்தா நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்ற சந்தேகம் இல்லை. நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக எந்த தொழிற்சாலை எந்த பகுதிக்கு வருதோ அதற்கான பயிற்சிகள் வழங்கப்படும். அதனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு இங்கே வரக்கூடிய தொழிற்சாலையிலே வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு அது அவர்களுக்கு உதவியா இருக்கும். அதை தாண்டி எல்லாத்துலேயும் ஏஐ, இப்ப செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு. நம்ம முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தான் ஐடி பாலிசி அது முதல்ல கொண்டு வந்த முதலமைச்சர் இந்தியாவிலே. அதே போல அவருடைய வழியில இன்னைக்கு அதனால தான் எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் சயின்ஸு நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டு வெளிநாட்டிலலாம் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே போல அடுத்த கட்ட வளர்ச்சி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கு நம்ம பிள்ளைங்களை தயார் பண்ணி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் வைக்க வேண்டும் என்பதற்காக இனிமேல எல்லா கல்லூரிகள்லையும் இந்த ஆர்டிஃபிஷியல் செயற்கை நுண்ணறிவில் நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லா துறையிலையும் வந்துருச்சு. அதனால எல்லா துறைகளிலும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதில் பயிற்சிகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து எந்த காசும் வர்றதில்லை, நிதி வருவதில்லை, பிள்ளைங்க படிக்கிறதுக்கான நிதி வருவதில்லை, எதுவும் வருவதில்லை, புயல் மழை வந்தால் நிவாரணம் தருவதில்லை. இருந்தாலும் எல்லா விதத்திலும் தமிழ்நாட்டை முன்னிறுத்தி முதல் மாநிலமாக மாற்றி தந்திருக்கக்கூடிய பெருமை நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உண்டு. எதிர்கணியிலே இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க தொடர்ந்து ஒண்ணே தமிழ்நாட்டுக்கு எல்லா ஒரு கூட்டணியா சேர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2-3 நாளைக்கு முன்னாடி டெல்லியில நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவை கொண்டு வராங்க. இங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் ஏமாந்தவங்கன்னு நினைச்சுக்கிட்டு பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடுன்னு சொன்னாங்க. அது உண்மையிலேயே இடஒதுக்கீடு, மகளிர் இடஒதுக்கீடு இல்லை. கொடுக்கணும்னு நிஜமா நினைச்சா இப்ப இருக்கக்கூடிய 543ல 33% கொடுக்கலாம். நாங்க திமுகவும் சரி, எல்லாரும் கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும், அண்ணன் திருமாவளவன் கூட அங்க இருந்தாங்க, எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கம்யூனிஸ்ட் இயக்கங்களை சார்ந்த தோழர்கள் அத்தனை பேருமே இப்பொழுது அதை கொண்டு வாருங்கள், நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று மிக தெளிவாக சொன்னோம். ஆனா அவங்க இப்ப இருக்கிற 543ல கொடுக்க மாட்டோம், அதை 850ஆக மாற்றி எங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய வட மாநிலங்களுடைய எண்ணிக்கை, எம்பி எண்ணிக்கையெல்லாம் அதிகரிச்சுட்டு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல ஒரு ஓட்டு கூட வாங்காம அவங்க எந்த பில்லை வேணாலும் கொண்டு வரலாம், அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் தாங்கள் நினைத்தபடி மாற்றலாம் என்று ஒரு நிலையை உருவாக்கி அதுல 33% கொடுக்கும் சொல்லும் போது மாநில உரிமைகளை காப்பாற்றுவதும் எங்களுடைய கடமை, அதனால் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அதை தோற்கடித்தோம். பிரதமர் அவர் கொண்டு வந்த பில்லு, அவருடைய திட்டம், ஒரு திட்டம் போட்டாரு. நம்ம சொல்லுவோம்ல, உள்ள நரி வெளியில ஆட்டோடைய தோல், அதை தான் போட்டுக்கிட்டு வந்தாங்க. அது என்னன்னு தோல் உரிச்சு காட்டிட்டோம். பிரதமர் புலம்புறாரு, வருத்தப்படுறாரு. ஒரு பிரதமர் என்பதை மறந்து ஒரு கட்சி தலைவரை போல பேசுகிறார். சரி, அவர் கொண்டு வந்த பில்லு தோத்து போச்சு, வருத்தப்படுறாரு.
எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன? தமிழ்நாட்டில் தானே பிறந்தீங்க, தமிழன் தானே. தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்ய எப்படி உங்களுக்கு மனது வருது? இதுல வேற பிரச்சாரம் செய்யும் பொழுது தமிழ்நாட்டில் அடுத்த பிறவி இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் நான் வந்து மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிறார். வேண்டாம். நீங்க யூபி குஜராத் எங்கேயாவது மறுபிறவியில் நமக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அப்படியே நடந்து விட்டால் நீங்க யூபி குஜராத்னு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல யாருக்காக இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க போய் போறங்க. தமிழ்நாடு நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் உங்களை வச்சுட்டு. அதனால தயவு செய்து இந்த பக்கம் மாத்திரம் வந்துடாதீங்க. ஏன்னா எப்படி இந்த மக்கள் இந்த தேர்தலோட உங்களை வீட்டுக்கு அனுப்பிட போறாங்க இல்லையா? 10 இல்லைங்க, இப்ப இந்த தேர்தலோட 11 தோல்வி. அதனால் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தேர்தலிலே நாம் சரியான பாடத்தை சொல்லித்தர வேண்டும், சொல்லித் தருவீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் மகளிர் உரிமை தொகை 3,24,074 பயனாளிகள் இருக்கிறார்கள். இவங்க அத்தனை பேருக்கும் 2,000 ரூபாயாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி தர இருக்கிறார்கள். இந்த பகுதியில் நம்ம மாவட்டத்தில் மட்டும் வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய பட்டாக்கள் 58,469. இன்னும் சில பேருக்கு பட்டாக்கள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் சில கோரிக்கைகள் இருக்கு. பாதி கோரிக்கைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையிலே நிறைவேற்றி தருவதாக அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் 1-2 இருக்கு, அதுவும் நிறைவேற்றி தரப்படும் என்பதை நான் உறுதியோக இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட்டை கொண்டு வந்தது நம்முடைய ஆட்சியில் தான். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறது. இன்னும் சில மாதங்களிலே எல்லா பணிகளும் முடிந்து அதுவும் திறக்கப்படும். தூத்துக்குடியில் 29 கோடி செலவில் அறிவியல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் 136 கோடி மதிப்பீட்டில் புதிய அரசு பல்நோக்கு மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது. இந்த சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டு இன்னைக்கு மழை வந்தால் தண்ணி நிற்காத அளவிற்கு தூத்துக்குடியை மாற்றி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. தென் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக முத்தையாபுரம் பகுதியில் தான் நமக்கு ஒரு மினி டைடல் பார்க்க கட்டி கொடுத்தார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இப்படி நாம் கேட்கக்கூடியதையெல்லாம் செய்து தரக்கூடிய தூத்துக்குடியை ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப நகரமாக மாற்றி தரக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கரத்தை நாம் பலப்படுத்த வேண்டும். இந்த ஆட்சியிலே வரக்கூடிய ஆட்சியிலே மீன்பிடி தடைகால நிவாரணம் 8,000 12,000 உயர்த்தி வழங்கப்படும். மீன்பிடி குறைவு கால நிவாரணம் 6,000 9,000 உயர்த்தி வழங்கப்படும். கடலோர நீர்வாழ் உயிரினங்களுக்காக தனியாக அக்வா ஜோன்ஸ் மண்டலங்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் மீன் உற்பத்தி அதிகரிக்கப்படும். மீன பெண்கள், அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்கள் நீண்ட நாளாக அவங்களுக்குன்னு தனியாக அட்டை வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதுவும் வழங்கப்படும். அந்த பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முக்கிய நகரங்களிலே நவீன மீன் விற்பனை கூடங்கள் உருவாக்கி தரப்படும். இது அத்தனையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதியாக தந்தால் நிறைவேற்றி தருவார்கள். இதை நிறைவேற்றி தருவதற்கான வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும். நம்முடைய அமைச்சர் வேட்பாளர் கீதா ஜீவன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து ஒரு சிறப்பான வெற்றியை அவருக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர்கள், உங்கள் சின்னம், உங்கள் வேட்பாளர், உங்களுடைய முதலமைச்சர். நன்றி, வணக்கம்.